Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,056. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான கேப் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,061 ஓப்பன் ஆகி மேக்ஸிமம் 24,120 வரைக்கும் போச்சு. கீழே பார்த்திங்கன்னா லோ 23,924. கடைசியாக நிஃப்டி வந்து முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,946 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 23,946 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 109 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துருந்தது ஒரு 24,000 லெவல். ஸோ இப்போ மார்க்கெட் முடியும் போது இந்த லெவலை பிரேக் ஆகி 23,946 லெவலில் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் இறங்குமான்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங்கில் 24,000 பிரேக் ஆனாலும் அதை சஸ்டெயின் ஆகணும். அப்படி ஆகலைன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட், அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரியில் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி நான் ஏர்லியராக சொன்னது தான். இந்த 24,000 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஏர்லியராக சப்போர்ட்டாக இருந்தது. நாளைய மார்க்கெட்டுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 24,000 to 24,000 வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 24,140 ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக நாளைய எக்ஸ்பைரி மார்க்கெட் ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30/6/26 ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,010 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,140 ப்ளஸ் வரைக்கும் 140 லெவல் வரை 140 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த 24,000 to 24,110 வந்து க்ரூஷியலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து 24,000க்கு கீழே முடிஞ்சிருக்கனால இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொன்னது சப்போர்ட் வந்து 23,910 சொன்னிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் அதை பிரேக் ஆகல 24 வரைக்கும் லோ போயிட்டு ஒரு 20 பாயிண்ட் மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 23,910 வந்து நாளைக்கான க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும்போது 23,800 வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரியில் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,910 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,800 வரைக்கும் டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,946 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,010 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 23,910 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு 109 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை, அதாவது ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 23,910. ஸோ இன்றைக்கி லோவே 924 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அந்த முடியும் போது கொஞ்சம் ஜெர்க்காகி முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா இன்னையோட லோவை பிரேக் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக நம்ம சப்போர்ட்டை பிரேக் ஆகலைன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து தென்படுது. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த 2 லெவல், இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்றும் இந்த சப்போர்ட் ஒன்றும் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.